ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பிரேஸ்லெட் நம்ம சார்ம்ஸ் வந்து ரெடிமேடாக இல்லாமல் இது நான் வந்து ரெசினில் மேக் பண்ணது. இதில் எப்படி நம்ம வந்து சார்ம்ஸ் மேக் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து 3 வச்சுருக்கேன். 3மே வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு பிரேஸ்லெட் வந்து ஹார்டின் அண்ட் ஹெச் வச்சு பண்ணலான் இருக்கேன். இப்போ இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிற அதை வச்சு நம்ம எப்படி சார்ம்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் கிராக்கிள் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் 22 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி நாட் பண்ணணும்னு எல்லாமே சொன்னதுனால நான் இதில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியே நான் போட்டிருக்கேன். இதில் என்ன இம்பார்ட்டனோ அது மட்டும் நான் ஸ்லோலே வச்சுருக்கேன். நாட் போட்டுட்டேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நாட் போட்டுட்டு அந்த நாட்டை கொஞ்சம் லைட்டாக ரைட் சைட்லேயோ லெஃப்ட்லேயோ பீட்குள்ளே இழுத்து விட்டிங்கன்னா நாட் வந்து தெரியாது, நமக்கு பார்க்க ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே ரெசின் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்குது, அதனால் நான் ஹேண்ட் ட்ரில்லெல்லாம் வச்சுருக்கேன். ஸ்க்ரூ எல்லாமே என்கிட்ட இருக்குது. இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுல நான் 3 வச்சுருக்கேன். அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுல இன்னொன்றில் ட்ரில் பண்ண முடியல, அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. ஸோ நான் 2 மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸ், அதோட இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஸோ ஹேண்ட் ட்ரில்லில் நான் ஹோல்ஸ் போட்டுட்டு என்கிட்ட ஸ்க்ரூ இருக்குது. சில்வரில் தான் இருக்குது. நம்ம கோல்டு செயின் தான் நம்ம ஹேங் பண்ண போகிறோம். கோல்டில் இருந்தால் நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது வீடியோக்காக தானே, ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் சில்வர்லேயே கொடுக்குறேன். ஸோ ஹேண்ட் ட்ரில்லில் நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். ரொம்ப ஹோல்ஸ் போட முடியல, ஏன்னா அது குட்டியாக இருக்கிறதுனால. இந்த ட்ரில் அந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாகவே உள்ளே போகிற மாதிரி ஹோல்ஸ்க்கு இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே போகலை. சரி, எப்படி இது போடணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு பண்ணால் போதுன்ற மாதிரி நான் மேக் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ரெசினில் மேக் பண்ண சாம்லேயும் நான் வந்து ஹேண்ட் ட்ரில் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாகவே இருந்தது, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. சிலதில் வந்து ரெசின் மேக்கிங் அந்த மோல்டில் வந்து நமக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஹோல்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா இருக்கிறதே ரொம்ப குட்டியாக இருக்குது. ஜுவல் மேக்கிங்க்கான மோல்டு இது. நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்குமே ஹோல்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன். இதுக்குமே சில்வர் கலர் தான். சில்வர் தான் என்கிட்ட ஒரு 5 இருந்தது, அதை வச்சு தான் நான் மேக் பண்ணுறேன். நல்லா டைட்டன் பண்ணிக்கலாம், அதை நம்ம ரிமூவும் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஹோல்ஸ் வந்து எனக்கு ஓகே ஆகலை, அதனால இன்னும் பெரிய சைஸாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோடய நீடியில் சேஞ்ச் பண்ணேன். நீடில் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஹோல்ஸ் வந்து பெருசாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக போட்டேன். அந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக உள்ளே போகலை, ஏன்னா நம்ம எடுத்துருக்க அந்த மெட்டீரியலே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக போட்டாலும் நமக்கு சார்ம்ஸ் வந்து அழகாக இருக்காது இல்லைங்களா. அதனால் நான் குட்டி சைஸாக, இதை விட இன்னும் குட்டியாக இருக்கிறதுல ஸ்க்ரூ போகவே போகாது. ஹேண்ட் ட்ரில்லுமே வச்சு நம்ம ட்ரில் பண்ணவும் முடியாது. ஸோ நான் 2 மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இது எப்படி அவுட்புட் வருங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரே கலரில் கொடுக்கும்போது நமக்கு அது ப்ராப்பராக இருக்கும். கோல்டு கலர் வித் கோல்டு செயின் கொடுத்துருந்தா இன்னும் ப்ராப்பராக இருந்திருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் சில்வர் கலர் கொடுத்தேன். கொஞ்சம் அது லைட்டாக ஓப்பனில் இருந்தது, அந்த நான் ஸ்க்ரூவை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். நம்ம ஹெட் பின்னை வளைச்சி கொடுக்குற மாதிரி அதையுமே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிக்கிட்டேன். ஒன்றுத்தில் வந்து நான் செயினை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம செயினை கட் பண்ணி ஒரு செயின் கொஞ்சம் லாங்காகவும் ஒன்று குட்டியாகவும் தான் எடுத்துப்போம். ஸோ 2 சைட்லேயுமே அந்த செயினில் நம்ம வந்து ஜம்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கீழே சார்ம்ஸுக்கும் மேலே பிரேஸ்லெட்டுக்கும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த செயினில் இருக்க ஹோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பாருங்கள், நான் கீழே அந்த ரெசின் சார்ம்லேயுமே ஒரு ரிங் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே பிரேஸ்லெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த செயினில் ஒரு வந்து ரிங் ஆட் பண்ணி, அப்புறம் அந்த ரிங்கை வந்து நான் ப்ரெஷர் கொடுத்து டைட்டன் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பிரேஸ்லெட் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து 99 தான். மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். மிக்ஸாலஜி கிளாஸ் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்குது. மிக்ஸாலஜி மட்டும் வேணும், அது டீட்டெயில்டாக இருக்குது, அதோட ஃபீஸுமே வந்து 99. ப்ரூச் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், அதோட ஃபீஸ் வந்து 299. ஹேர் எக்ஸசரிஸுக்கான வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ண போகிறேன், அதோட ஃபீஸுமே வந்து 99 தான். உங்கள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, பார்த்துட்டு போயிடுறீங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்காவது அது ரெக்கமெண்ட் ஆகும். நீங்கள் அட்லீஸ்ட் லைக் பண்ணி விடுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல.
இதுதான் வந்து அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது இதோட ஃபினிஷிங் சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் வந்து ஸ்க்ரூ வந்து ஒரே கலரில் இருந்திருந்ததுன்னா நமக்கு இன்னுமே ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா அது சில்வர், இது கோல்டு. இருந்தாலுமே அது எனக்கு நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்குள்ளே ஹார்ட்டின்லாம் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது அழகாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ரெசின் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் இது ஒரு பிரேஸ்லெட் தான் மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோலையுமே நான் வந்து ரெசின் வச்சு மேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ உடனுக்குடனே வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.